பிரச்சனை இங்க தற்போது மக்களவை தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே வெல்லும், ஒரு 39 இடங்கள்ல 36 இடங்கள் வரை வெல்லும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றாங்க? நான் எப்போதும் கருத்து கணிப்புகளை நம்புறதில்லை. இயல்பா தேர்தலுடைய பார்வையாளனாக பல தேர்தல்கள் பணியாற்றி இருக்கிறவனாக ஒரு ஆளுங்கட்சி 4.5 ஆண்டு காலம் முடிச்சு தேர்தல் பரபரப்புல இயங்கி கொண்டிருக்கிற போது பெரும்பான்மையான விடயங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, பெரிய தொய்வு இருக்கு அப்படின்னு பல செய்திகள் வரும். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுவது, 28ஆம் தேதி டெக்கன் கிரானிக்கலுடைய அந்த ஆர்டிக்கல் சொல்லுவது, இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிற பொருளாதார ஆய்வறிக்கை, இந்த மூணையும் கம்பாரிசன் எடுத்தீங்கன்னா கருத்து கணிப்புகளை ஓரம் வைத்து விட்டு டெக்கன் கிரானிக்கலோட ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எக்கனாமிக் சர்வேயுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கையா இருக்கட்டும், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறதுக்கு நாங்க பதில் சொல்லல, பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணத்தோடு ஒரு மாநிலத்தை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் என்கிற தன்மையின் ஒட்டி ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்து தான் வாழ்ந்த மாநிலத்தை பொருளாதார பின்னடைவிலிருந்து மீட்டெடுத்து தனிநபர் வருமானத்தை உயர்த்தி கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் தொழில் முதலீட்டை குவித்து தொழில் ஊக்குவிப்பை கொண்டு வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் மத்திய அரசு ஒத்துக்கொண்டு இன்றைக்கு தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார் என்றால் அது ஒரு சிறப்பான ஆட்சி. இதை நான் சொல்லல, கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி சொன்னுச்சு, இந்த இந்திய வரலாற்றிலேயே ஜிடிபியில 16% எட்டி இருக்கிறது தமிழ்நாடு. கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி சொன்னுச்சு. நிதி ஆயோக் சொல்லுது, நாங்க 13 வருடங்கள் கழித்து தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல வந்திருக்கு. கலைஞர் ஆட்சி காலத்துல 10%, அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 16%. வேலை வாய்ப்பை பெருக்கி இருக்கிறோம். 33 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு நான் அதையும் மேற்கோள் காட்டுறேன். அதிமுகவினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் தினமலர்ல ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு நகரமயப்பட்டு இன்னும் எளிதாக நகரமயமாக்கல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நகரமயமாக்கல் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு தடுக்க கூடாது, அவர்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் எழுதுறார். அப்ப இந்த வாரம் நீங்க சொன்ன அதே போன வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்கள் தேசத்திற்கு இணையான ஒரு வளர்ச்சியை நாங்க மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் பரவலான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இங்க ஆளும் அரசு ஒரு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் போனாரு. அவங்க தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு இருக்க குஜராத்தினுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு? 13%. கடந்த முறை ஆண்டு கொண்டிருந்த கர்நாடகத்தாவினுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு? 8%. மகாராஷ்டிராவினுடைய உற்பத்தி திறன் எவ்வளவு? வெறும் 12%. தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி திறன் இன்றைக்கு 17%. இந்த 4 வருஷத்துல யார் சொல்றா? மத்திய அரசு சொல்லுது. இன்னைக்கு மேடையில நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், விவாதத்தில் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். இது எல்லாம் நான் பேசுறது எல்லாமே மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரங்களை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற புள்ளி விவரங்கள் எப்படி பொய்யா போக முடியும்? எம்எஸ்எம்இல இந்திய அளவுல முதலிடத்தில் இருக்கிறோம். எம்எஸ்எம்இக்கு கொடுக்கப்படுகிற சிறந்த மாநிலங்கள்ல தி ஸ்டேட் ஆஃப் மாஸ்டர்ங்கிற அவார்டை இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம். கடந்த ஆண்டு நாங்க தான் வாங்கினோம். அதை போலவே எம்எஸ்எம்இல என்டர்பிரனர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு இந்த வருஷம். இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? அதை போலவே நீங்க கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம். இது எப்படி வருது? இப்படி ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் எல்லாருக்கும் செக்மெண்ட்டுக்கு தொழில் முதலீடு, தொழில் ஊக்குவிப்பு. இதுல ஒரு கிளாரிட்டி நம்ம எடுக்க வேண்டியிருக்கு திரு பிரசன்னா. நீங்க சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி சொன்ன, மத்திய அரசு சொன்ன, பொருளாதார ஆய்வறிக்கை சொன்னதும் எல்லாம் நம்பர்ஸ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கருத்து கணிப்புகளும் எல்லாம் நம்பர்ஸ். இதை தாண்டி இதையா சொன்ன மாதிரி ஒரு கருத்துருவாக்கம், ஒரு கருத்தாக்கம், நரேட்டிவ் செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு பிரதமரோ எதிர்க்கட்சி தலைவரோ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ ஆளும் திமுக அரசுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிற ஒன்றை பரப்ப
பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள் இல்லையா? அப்ப அந்த மாதிரி உங்ககிட்ட கருத்துருவாக்கம் செய்வதற்கு திமுக வைத்திருக்கக்கூடிய உத்திகள் என்ன அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்னு பார்க்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், இது மத்தியில் அவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு கருத்து, நான் வந்து இதயா சார் பேசினதுக்கு நான் அது அவங்களுடைய பிஸ்னஸ், அது அவங்களுடைய கருத்துருவாக்கம். அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் சில விஷயங்களை பட்டியலிடுறார். எது ஒர்த்து எது நான் ஒர்த்து அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனுக்கு நான் வரல. நான் முதல் வார்த்தையே சொல்லிட்டேன், நான் கருத்து கணிப்பை நம்பாதவன். கலைஞர் அப்படிதான் சொன்னார், கருத்து கணிப்புகளை நம்பி நாம் இயக்கம் நடத்த முடியாது. நாம மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிறத இப்ப நான் பட்டியலிட்டு இருக்கேன். கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல வந்து இந்திய சுதந்திர வரலாற்றில் 99.9% சார் நாங்க சேர்த்திருக்கோம். இடைநிற்றல் இல்லாமல் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தலைமுறையை மாற்றி இருக்கிறோம். குழந்தை இறக்குது இல்ல தமிழ்நாட்டில், அது 99.9% சார். இல்லம் தேடி மருத்துவத்திற்கு ஐநா மன்றம் அழைத்து இது கொடுக்குது, விருது கொடுக்குது. நம்மை தேடி 48 விபத்துல மரணிச்சு போறான்ல, அந்த காப்பாற்றுகிற உயிர் இருக்குல்ல, அந்த உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு இந்த 2 வருஷத்துல. இது எப்படி சார் நடக்குது? கல்வியில் இடைநிற்றல் இல்லை, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம். இன்னைக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில், இது தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்லல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்க ஒரு செயின் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு சார். ஒரு குழந்தை அனாதையா நிக்குது தெருவில், முடிச்சறேன், ஒரு குழந்தை அனாதையா நிக்குது. அந்த அனாதைங்கிற வார்த்தை கூட பெரிய வார்த்தையா நான் கருதுறேன். ஆனால் அன்புக்கரங்கள் கொண்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ்நாட்டில் யாரும் அனாதைகள் இல்லை, அந்த பிள்ளைகள் வாக்களிக்க போறதில்லை. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, 2 பேருமே இல்லைன்னா இந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இந்த அரசு செய்கிறது என்பது இட்ஸ் a ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கான மனசாட்சியா ஒரு கருணைத்தன்மையோடு அந்த பிள்ளைகளையும் பார்க்கிற ஒரு அற்புதமான ஆட்சியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அந்த திட்டத்தை தொடக்க விழால ஒரு பிள்ளை வந்து பேசுனுச்சு சார், எனக்கு அப்பா அம்மா இல்ல, நான் வாக்களிக்க போறது இல்ல, எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும், ஆனா பென்சில் கலர் பென்சில் வாங்க எங்க பாட்டி கிட்ட வீட்டு வேலை பார்க்கறாங்க, காசு கேட்டா இல்லைன்னாங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்க போகிற பணத்தின் மூலம் என் கனவை நனவாக்குவேன் ஒரு குழந்தை பேசுச்சு சார். அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி. சேர்க்கும் கருத்து கணிப்புல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறீங்க. அமைச்சர் திரு நேரு போன்றவர்கள் 45% சொல்றதே ரொம்ப குறைவு, அதையும் தாண்டி எங்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கறது எந்த அடிப்படையில் சொல்றாரு? அவர் அதை தானே சொல்றாரு. அவருக்கும் 45% நம்பிக்கை இல்லை. நாங்கள் செய்திருக்கிற திட்டங்களால் பயன்பெற்று இருக்கிற மக்கள். இன்னைக்கு டெக்கன் கிரானிக்கலுடைய அந்த கட்டுரை என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் 80% மகளிர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எதன் அடிப்படையில்? அவர்கள் பெற்றிருக்கிற திட்டங்கள், அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எங்க முதலமைச்சர் வந்து நோயாளிகள்னு சொல்லாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்கிறார். அந்த பயனாளிகள்ங்கிற வார்த்தை இருக்குல்ல சார், எல்லாரும் கொச்சைப்படுத்தினாங்க. மரியாதைக்குரிய அம்மையார், என் போற்றுதலுக்குரிய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயம் சொன்னாங்க. 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு ஒரு இடத்துல பேசினாங்க. அந்த 1000 ரூபாய் பிச்சை காசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டப்ப, சாதாரண கூலி தொழிலாளி சார், மூட்டை சுமக்கிறவன், வீட்டு வேலைக்கு போறவன், அந்த 1000 ரூபாய் போறப்ப எனக்கு தெரியும் சார், ஜவ்வாது மலையில நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ அஞ்சலையம்மாள்னு ஒரு பாட்டி என் கையை பிடிச்சு நின்னா சார். அந்த அம்மா சொன்னா, என் புருஷன் செத்து போயிட்டான், என் பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அனாதையா பூ கட்டி வித்துக்கிட்டு இருந்தேன், ஆனா கலைஞர் புள்ள மாசம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு மெசேஜ் வருது, நான் இருக்க உன்னைய பாக்கன்னு. அந்த 1000 ரூபாய் நம்பிக்கை, அவ்வளவு திட்டங்கள், 1,35 லட்சம் பெண்களுக்கு நாங்க இருக்கோம். கையேந்திக்கிட்டு இருந்த பெண்கள் இன்றைக்கு கை உயர்த்த மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேசுவோம் நம்ம.